நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் விநாயகர் சிலைகள் இளைஞர்கள் புடைசூழ ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 7ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலையில் இன்றைய தினம் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கரைக்கப்படுகிறது பல்வேறு பகுதிகளிலும். அந்த வகையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் விநாயகர் சிலைகள் இளைஞர்கள் புடைசூழ ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகிறது. அது குறித்தான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணன் விவரங்களை வழங்கலாம். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் கோவில், சாலைகள், வீடுகளில் விநாயகரை வைத்து வழிபாடு செய்த நிலையில் வழிபாடு செய்த விநாயகரை நீர்நிலையை கரைப்பது வழக்கம். இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலான வெண்ணந்தூர், நாமகிரிப்பேட்டை, மங்களபுரம், திம்மநாயகன் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து கொண்டு வரப்படும் விநாயகர் சிலைகள் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆற்றில் கரைக்கப்படுகிறது. எனவே விபத்துகளை தடுக்கும் விதமாக ராசிபுரம் காவல் துணை கண்காணிப்பாளர் விஜயகுமார் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய நெடுஞ்சாலைகளில் வாகனங்கள் அணிவகுத்து செல்லும் போது விபத்து ஏற்படுவதை தடுக்கும் விதமாக தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி புறவழிச்சாலையாக காவல்துறை அனுப்பி வருகின்றனர். மேலும் புறவழிச்சாலையில் வாகனங்களை நிறுத்திவிட்டு சோதனை செய்து ஓட்டுநர் உரிமம், வாகனத்தில் செல்லும் நபர்கள் குறித்த விவரம் பெற்றுக்கொண்டு 10 வாகனங்களுக்கு 2 காவலர்கள் என்ற வீதம் 200க்கும் மேற்பட்ட வாகனங்களில் பொதுமக்கள் மேலதாளம் முழங்க விநாயகரை கொண்டு சென்று வருகின்றனர். மேலும் எவ்வித அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க புறவழிச்சாலைகளில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ராசினி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.